அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அந்த என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு, எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு முதல்ல பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன கொடுத்துருக்கான், எக்ஸாமினர், ரீடர், பெயிலிப்பு, சீனியர் பெயிலிப்பு, ஜூனியர் பெயிலிப்பு, ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க. செலெக்ஷன் பட்டியல் விட்டுருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் இது டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் விட்டுருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செலக்ட் பண்ணி இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மாவட்ட வாரியாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தது இந்த எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃபு, ஜெராக்ஸ், இந்த ரீடர், சர்வர், ப்ராசஸ் ரீடர், ப்ராசஸ் சர்வர், இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கு அப்புறம் வரும்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, முன்னாடியே வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்டேட் அடுத்து எப்போ அப்டேட் வரும், எப்போ ப்ராக்டிக்கல் நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ளீன்லெஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், இந்த மாதிரியான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிளைம் அப்படின்னாக்கா இந்த பிடபிள்யூடி, பிஎஸ்டிஎம், டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ் மேனு, இந்த மாதிரி பீரியாரிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்தாக்க நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 22 நாட்கள் டைம் இருக்குது. ஸோ அதனால் உடனடியாக விண்ணப்பிக்க நாளைக்கு தயாராகிடுங்க. ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூ ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி, வாட்ச்மேன் பண்ணிவிடுங்களுக்கான அப்டேட் எப்போ வரும்னு சொல்லிட்டு நாமளும் சொல்லியிருந்தோம். ஏப்ரல் எண்டுக்குள்ளார வரும். எக்ஸாமினர், ரீடருக்கான ரிசல்ட் அடுத்த மாதம் தான் வரும்னு சொல்லிட்டு பரவாயில்ல. ரெண்டுமே இப்போயே கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். நான் அதாவது இந்த வீக்கெண்டு வரைக்கும் சொல்லியிருந்தேன், இந்த மந்த்துக்குள்ளே, ஏப்ரல் மந்த்துக்குள்ளே முடியுன்ட்டு. என்னடா அது நாட்கள் வேறு கடந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகுமா இல்லை லேட் ஆகிடுமான்ற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்தோம். பரவாயில்ல, ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, 2 அப்டேட்டும் பார்த்தாச்சு. உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், மசால்ஜி போன்ற பணியிடங்கள் சம்மந்தப்பட்ட தகவல் வந்திருக்கு. உடனடியாக போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன ரேஷியோவில் கேட்டிருக்காங்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மார்க்கு நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த செலெக்ஷன் பட்டியல் அடிப்படையில் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூ உடனடியாக கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைனல் செலெக்ஷன் பட்டியலே கொடுத்துட்டாங்க. எக்ஸாமினர், ரீடர், பெயிலிப்பு, ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரீடர், இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் உடனடியாக செக் பண்ணி நீங்களாம் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டும் டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் என்ன வந்தாலும் சொல்கிறேன். தேங்க்யூ.